அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மணி சேவிங்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ சின்ன அமௌண்ட்டை வச்சு இவ்வளோ பெரிய பல்கான அமௌண்ட் வந்து நம்ம சேவிங் பண்ணலாமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இதை வந்து 3 ஹெட்லைனாக பிரிச்சிருக்கேன். டே, அமௌண்ட், ரிசீவ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். இப்போ டே பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு வந்து 1 மந்த்துக்குள்ளே நான் எழுதி வச்சுருக்கேன். 30 வரைக்கும் 30 டேஸ் எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு டேக்கு வந்து 1 ரூபி நம்ம எடுத்து வைக்கணும். செகண்ட் டேக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபீஸ் எடுத்து வைக்கணும். தேர்ட் டேக்கு வந்து 3 ரூபீஸ், ஃபோர்த் டே 4 ரூபீஸ் அப்படின்னு அன்னன்னைக்கு என்னென்ன டேட்டோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம். அந்த மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவ்னு போட்டதில் வந்து அமௌண்ட் எடுத்து வைக்க அதில் வந்து டிக் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் இன்றைக்கி நம்ம எத்தனாவது டேயில் இருக்கோம், எந்த அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ 30th டேக்கு 30 அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டே 1, செகண்ட் டே 2 ரூபீஸ், தேர்ட் டே 3 ரூபீஸ் அப்படின்னு எடுத்து வைக்கணும். இப்போ 30th டேக்கு வந்து 30 ரூபீஸ் எடுத்து வச்சுருக்கோம். அப்படி நம்ம டிக் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் எந்த டேயில் வந்து இப்போ நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ 30th டேக்கு 30 ரூபீஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம கையில் 1 மந்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 465 ரூபீஸ் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்தும் 1 2 3 30 வரைக்கும் எழுதி ஃபஸ்ட் டேக்கு 1 ரூபீஸ், செகண்ட் டேக்கு 2 ரூபீஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா 6 மந்தில் பார்த்தீங்கன்னா 2790 ரூபீஸ் உங்கள் கையில் இருக்கும். 1 இயரில் பார்த்தீங்கன்னா 5580 ரூபீஸ் இருக்கும். இல்லை நான் பல்கான அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 31 டேக்கு வந்து 31 ரூபீஸ், நெக்ஸ்ட் மந்த் வந்து 1 2 3ன்னு போடாமல் 31 32 60 வரைக்கும் போடுங்க. அதே மாதிரி 365 டேஸ் வரைக்கும் எழுதி வச்சுருங்க. 1 இயருக்கு எழுதி வச்சுட்டு இப்போ 31க்கு 31 ரூபீஸ், 32க்கு 32 ரூபீஸ் அந்த மாதிரி 365 டேஸ்க்கு வந்து 365 ரூபீஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா இப்போ சேம் மெத்தடில் 365 டேஸ் வரைக்கும் எழுதிட்டு 365 டேக்கு வந்து 365 ரூபீஸ். நமக்கு ஹையஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 365 ரூபீஸ் தான். ஸோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம கையில் 1 இயரில் பார்த்தீங்கன்னா 66,795 ரூபீஸ் நம்ம கையில் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு பெரிய பல்கான அமௌண்ட்டு தான். நமக்கே தெரியாமல் இவ்வளோ பெரிய அமௌண்ட் நமக்கு சேவிங்ஸ் ஆகிரும். நான் சொன்ன 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு 1 இயரில் 5580 ரூபீஸ் மட்டும்தான் கிடைக்கும். பட் செகண்ட் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கையில் ஒரு பெரிய அமௌண்ட்டு இருக்கும். இப்போ வந்து 1லேருந்து 365 டேஸ் வரைக்கும் எழுதி வச்சுடுங்க. இப்போ 10th டேனா 10 ரூபீஸ், 100th டேனா 100 ரூபீஸ், 365 டேனா 365 ரூபீஸ். நமக்கு இதில் ஹையஸ்ட் அமௌண்ட்டே நம்ம எடுத்து வைக்க வேண்டியது 365 தான். ஸோ இது ஈஸியாகவே நம்ம சேர்த்துடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்த்தோன்னா 1 இயருக்கு நம்ம கையில் 66,795 ரூபீஸ் நம்ம கையில் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து உண்டியலில் போட்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து செலவு பண்ண மாட்டோம். கண்டிப்பாக நீங்கள் அப்பப்போ டிக் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் இன்றைக்கி எத்தனாவது டேயில் இருக்கும், எவ்வளோ ரூபீஸ் எடுத்து வைக்கணுங்கிறதும் தெரியும். இந்த மாதிரி நிறையா நான் உங்களுக்கு மணி சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.